காயத்ரியோட எதிர்காலம், அவள் வயிற்றில் வளர்ற என்னோட குழந்தையோட எதிர்காலம், 2 பேருக்கும் இனிமேல் சாகிற வரைக்கும் நான் தான் பொறுப்பு. வாழற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியாம தான் இருந்தது. என் வாழ்க்கை அடுத்தவங்களுக்குன்னு முடிவு பண்ணிட்டா எல்லார் வாழ்க்கையும் அழகாயிடும்னு உன்னை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நானும் அம்மாவும் காயத்ரிய பத்தி புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப நீங்களும் அவளை சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு தான் ஒன்றானதை சொல்ல. உயிரோடு உயிராக துணையாக
கண்கள் இரு பார்வை பார்க்காது. இது மறு ஜென்மம் பிரிவென்று கிடையாது. காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, காயத்ரி. அப்பா, இத பாருங்கப்பா, இத படிங்க. காயத்ரி, 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 காயத்ரி. அண்ணி, காயத்ரி. என்ன என்னங்க, என்னாச்சு? இந்த ஐயோ, ஐயோ, காயத்ரி, காயத்ரி. காயத்ரி எங்க? அம்மா, காயத்ரி, சுப்பு, காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. நாம போட்ட பிளான் நிறைவேறிடுச்சு. காயத்ரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. இனி நாம தான் ஏதாவது பண்ணணும். காயத்ரி, காயத்ரி, காயத்ரி.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். நீங்க வீட்டுக்கு போங்க சூர்யா, நான் வரல. வரலன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடுத்த ராத்திரியில இந்த மாதிரி தனியா போயிட்டு இருக்க? இத பாரு, சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத காயத்ரி. முதல்ல வீட்டுக்கு வா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசி தீர்த்துக்கலாம். இல்ல சூர்யா, இனிமே உங்க வாழ்க்கையில நான் இல்ல. ஏய், என்ன பேசுற? இத பாரு, நீ இல்லன்னா என் வாழ்க்கையே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என் வாழ்க்கையில நீ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல இந்த மாதிரி வளரத நிறுத்திட்டு வீட்டுக்கு வா. இல்ல சூர்யா, நீங்க வீட்டுக்கு போங்க. அங்க உங்களுக்காக சுப்பு காத்துட்டு இருக்கா. இனிமே அவளோடதான் உங்க வாழ்க்கை. அவளுக்கே இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு, உனக்கு இப்ப பைத்தியம் முடிச்சிருக்கா? இதோ பாரு, முதல்ல இந்த மாதிரி பேத்தெல்லாம் நிறுத்திட்டு மரியாதை என்னோட வீட்டுக்கு வா. இந்த மாதிரி அடம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்ல சூர்யா, என்ன வற்புறுத்தாதீங்க. என் போக்குல என்ன விட்டுடுங்க. சுப்புவோட தான் இனிமே நீங்க இருக்கணும். நான் போறேன். ஏன், எதுக்கு, எதனால இப்படி சொல்றேன்னு அந்த லெட்டர்ல தெளிவா எழுதி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு போய் அதை எடுத்து படிங்க. ஸ்டாப் இட் ஐ சே. எனக்கு நீதான் முக்கியமே தவிர ஒரு லெட்டரோ மத்தவங்களோ இல்ல. கெட் தட் ஃபர்ஸ்ட். சுப்புவோட வாழ போறது இந்த ஜென்மத்துல கிடையாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதோ பாரு, இப்ப நீ என்னோட வரப்போறியா இல்லையா? சூர்யா ப்ளீஸ், நான் வரல. ஏய், இந்த மாதிரிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. முதல்ல என்னோட வீட்டுக்கு வா. சூர்யா, வா காயத்ரி. சூர்யா ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏம்மா காயத்ரி இப்படி பண்ண? இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்க நினைச்ச தண்டனை அம்மா. திருந்தனவங்களை தண்டிக்கிறது தான் மனிதாபிமானம்னு உன் மனசு உனக்கு சொல்லுச்சா? உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன், உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம எவ்வளவோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் கூட செஞ்சிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் சூரிய என்னோட சொத்து, அவரு கூட தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி அவ்வளவு பிடிவாதமா இங்க இருந்துட்டு, இன்னைக்கு உன் மனசை புரிஞ்சு நாங்க எல்லாரும் திரும்பி வர நேரம் பார்த்து இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்றதுனால எங்களுக்கு என்ன சொல்ல வர காயத்ரி? காயத்ரி, மாப்பிள்ள சுப்புவை ஏத்துக்கிட்டு சுப்பு கூட வாழணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக நீ வீட்டை விட்டு போகணும்னு இப்ப எங்களால நினைக்க முடியாதுமா. அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இப்ப வரைக்கும் நீ தனியா தான் இருந்திருக்க. நீ தனியா இருந்ததுதான் எங்களுக்கு ஒத்து வராம இருந்திருக்கு. எப்ப அது எங்களுக்கு புரிஞ்சுதோ, இதுக்கப்புறம் எங்க யாராலையும் உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. பேசு காயத்ரி, வாயை திறந்து பேசு. எதுக்கா இந்த மாதிரி காரியத்தை நீ பண்ண? நேத்து ராத்திரி மட்டும் நான் உன்னை கண்டுபிடிக்காம போயிருந்தா இந்த நேரத்துக்கு நீ கண்காணாத இடத்துக்கு போயிருந்திருப்பல்ல. யார பழி வாங்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பழி வாங்கணும்னா? நான் உனக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? இல்ல சூர்யா, நான் உங்களையோ வேற யாரையோ தப்பே சொல்ல வரல. என் லெட்டர்ல நான் எல்லாத்தையும் தெளிவா எழுதியிருக்கேன். Shut up, காயத்ரி. You and your letter. இப்ப இந்த மாதிரி காரியம் நீ பண்ணணும் என்ன அவசியம்? சந்தோஷமா வாழ்ந்திருக்கமா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்திருக்கமா? வேட்டக்கார மாதிரி விதி நம்மள துரத்தி துரத்தி எவ்வளவு தூரம் ஓட விட்டுச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதுக்காக நம்ம போராடினோம்? நல்லா வாழணும்னு தானே. முட்டி மோதிர விதியை ஜெயிக்கணும்னு தானே. எத்தனை தடவை காயத்ரி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எப்படி எல்லாம் நம்ம கனவு கண்டிருக்கோம். வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ண? சுப்புவுக்காக சூர்யா. நீங்க சொல்ற எதையும் நான் மறக்கல சூர்யா. எல்லாமே கரெக்ட் தான். பட் நீங்க என்ன யோசிக்கிற மாதிரி நான் சுப்புவை யோசிக்கிறேன் சூர்யா. அவ எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். அவளுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்கிறேன்.
ஸ்டாப் இட் காயத்ரி. முதல்ல இருந்தே நம்ம ரெண்டு பேரை பத்தி மட்டும் தான் யோசின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னால அவ்வளவு சுயநலமா இருக்க முடியாது சூர்யா. எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சுப்புவும் முக்கியம். அவ வாழ்க்கை முக்கியம், அவ எதிர்காலம் முக்கியம். சரிம்மா, அதுக்கு இப்ப என்ன திடீர்னு? சொல்றேன் அத்தை. சுப்புவுக்கு சுய நினைவு வந்து நாம எல்லாரும் சந்தோஷப்பட்டப்போ சூர்யா என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் அவளை அவங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொன்னாரா இல்லையா? ரோட்ல போற யாருக்காவது அடிபட்டா கூட ஐயோன்னு மனசு பதறினாதான் அது மனுஷன். சுப்பு இவரு தாலி கட்டின பொண்டாட்டி. இத்தனை காலமா அவ கதர்ன கதறலோட சுவடு கூட இல்லாம எப்படி இவரால இருக்க முடியும்? ஏன்னா அவன் என் மனசுல இல்ல. ஆனா நீங்க கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு சூர்யா. உடனே விருப்பத்தோட கட்டல, எங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணி கட்ட வச்சாங்கன்னு சொல்லாதீங்க. விரும்பி செஞ்சாலும் விரும்பாம செஞ்சாலும் நீங்க கட்டின தாலிக்கு நீங்க தான் பொறுப்பு. பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு பேரு கொள்கை இல்ல சூர்யா, அது கோழத்தனம். காயத்ரி, சூர்யாவோட மனசை மாத்த நாம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணுவோமா? அதை விட்டுட்டு நீ வீட்டை விட்டு போறது எந்த விதத்திலுமா நியாயம்? இல்ல மாமா, எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சூர்யா சத்தியமா சுப்புவை ஏத்துக்க மாட்டாரு. முட்டாள் முட்டாள் மாதிரி பேசாது. நீ என்ன விட்டு போயிட்டேனா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? நானும் செத்துருவேன் காயத்ரி. போதும், நிறுத்துங்கம்மா. எல்லாம் உங்களால வந்தது. காயத்ரிட்டேந்து என்ன பிரிக்கிறதுக்காக தானே இந்த சுப்பு கழுத்துல என்ன தாலி கட்ட சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அவளுக்கும் நிம்மதி இல்ல, இவளுக்கும் நிம்மதி இல்ல. எனக்குன்னு ஒரு மனசு, எனக்குன்னு ஒரு உணர்ச்சி, எனக்குன்னு ஒரு ஆசாபாசெல்லாம் இருக்காதா? என்னோட சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு முக்கியமா படல இல்ல? உங்களோட விருப்பத்தை என்னோட வாழ்க்கையில திணிச்சு அப்படி என்னமா பெருசா சாதிச்சிட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த காயத்ரி நான் விரும்பியிருக்கேன், இவளை கல்யாணமும் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு நீங்க சுப்புவை கட்டி வச்சிருக்கீங்க. இப்ப அந்த ஆண்டவன் என்ன பண்ணி வச்சான் பாத்தீங்கல்ல? எந்த காயத்ரியை நான் டோட்டலா மறந்து விலகி நிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அதே காயத்ரிய சட்டம் எனக்கு கையில புடிச்சு கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஒரு வேளை காயத்ரிக்கு நீங்க துரோகம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சுப்பு மேல அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமாவது அனுதாபம் வந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்க தான் கெடுத்தீங்க. அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வெறுப்புற அளவுக்கு வேற என்ன காரணம்? நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுப்புக்காக நீங்க காயத்ரியை காயப்படுத்தினீங்க. சுப்புக்காக நீங்க காயத்ரியை சாகடிக்கிற லெவலுக்கு போனீங்க. சுப்புக்காக இந்த அப்பா காயத்ரியை ஓட ஓட விரட்டினாரு. எங்களோட கல்யாணத்தை எவனோ ஒருத்தன் திருட்டுத்தனமா வீடியோ எடுத்தான்னு தெரிஞ்சும் அதை புடிக்கிட்டு வந்து நீங்க ஒளிச்சு வச்சு நீங்க சட்டத்தை ஏமாத்த பாத்தீங்க. இதெல்லாம் எதுவுமே நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? தப்புதான்ப்பா, தப்புதான். நான் செஞ்ச எல்லா தப்பும் இப்ப எனக்கு உரைக்குதுடா. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட மாட்டோமான்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப போய்
அப்பா உங்களை குத்தி காட்டுறது என்னோட நோக்கம் இல்லப்பா. இந்த சுப்புவை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன்னா அதை நான் ஒன்னும் கண்மூடித்தனமா சொல்லல. தெளிவா யோசிச்சு நான் தீர்மானமா தான் சொல்றேன். ஒரு பிரிவு சக்தி அவ எனக்கு அறிமுகமானவ. நான் எப்படிப்பா அவளோட சேர்ந்து வாழ முடியும்? நான் கட்டின தாலி முக்கியம்னு காயத்ரி சொல்றத நாங்க ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கங்களேன். இல்ல நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். கட்டின தாலிக்கு என் கைதான் பொறுப்பு. ஏத்துக்காத மனசுக்கு வேற எதுப்பா பொறுப்பு? இல்ல வேற யாரு பொறுப்புன்னு கேக்குறேன். டேய், அப்படிலாம் பேசாதப்பா. தெரிஞ்சோ தெரியாமலையோ சுப்பு உனக்கு பொண்டாட்டின்னு ஆயிட்டா. உட்காருவ வேற சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசினா எப்படிப்பா? இப்ப சொன்னல, இது வாஸ்தவமான பேச்சு. நான் ஒண்ணும் முட்டாள் இல்லம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளா பார்த்ததுக்கு தான் இப்ப அவ விலை கொடுத்துட்டு இருக்கா. சரி, சுப்புக்கு குழந்தை பிறக்கட்டும். அதை நானே வளர்க்கிறேன், நானே படிக்க வைக்கிறேன். எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு நான் தான் பொறுப்பு. இது செஞ்சா போதும் இல்ல? சொல்லுங்க, இது செஞ்சா போதும் இல்ல? ஆனா சுப்பு என்னால ஏத்துக்க முடியாதுமா. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது காயத்ரி மட்டும்தான். என் மனசு சொன்னதா இன்னைக்கு கோர்ட்டு சொல்லிச்சு. தர்மப்படி யோசிச்சு பார்த்தாலும் இப்ப எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. தர்மத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க சூர்யா. தர்மம் தாலியை பறிக்க நினைக்காது. தர்மம் இப்படி ஒரு பொண்ண குத்தி கொதறி போட பார்க்காது. சரி, தப்பாவேதான் இருக்கட்டுமே, அவளும் மனுஷி தானே. அந்த குறைஞ்சபட்சம் இறக்கம் கூட இல்லாத மனசு தர்மத்தை எப்படி மதிக்கும்? சாரி காயத்ரி, நீ என்ன நல்லா ப்ரொவோக் பண்றேன்னு எனக்கு புரியுது. பட் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் கோவம் இந்த சுப்பு மேல கிடையாது, சத்தியமா கிடையாது காயத்ரி. சுப்புன்ற ஒரு பொண்ணை நான் நிரந்தரமா வெறுக்கிற அளவுக்கு இவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை தான் நான் குத்த சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு திருந்துட்டேன்னு சொல்றாங்க, மனசு மாறிட்டேன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாங்க. சரி, சந்தோஷம்தான், வாழட்டுமே. ஆனா இந்த வாழ்க்கையிலும் என்ன பலிக்காடா நடுவுல நிக்க வைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? ஒரு மனசுல ஒரு காதல் தான் வரணும், அப்படிதான் வரணும். அப்படி வந்தாதான் அது பேர் காதல். காயத்ரி, உன் மேல எனக்கு வந்து உண்மையான காதலுக்கு துரோகம் பண்ண முடியாது காயத்ரி.